ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவ ஜோதிடம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடத்தில் மற்றும் ஒரு தொடர் பதிவில் ஒரு காணொளி. இந்த காணொளி உடல் நலம் சார்ந்த அல்லது நோயினுடைய தாக்கம் சார்ந்த தகவலை அறிவுறுத்துகிறது. ஒரு நோய் எவ்வளவு வலிமையானது என்பது சார்ந்த தகவலை அடையாளம் பார்ப்பதற்கு ஒரு பாவாதிபதி மற்ற பாவகத்தில் நின்று அது பெற்ற நட்சத்திரத்தினுடைய சாரம் கொடுத்த கிரகத்தினுடைய தன்மையை அனுசரித்தே அந்த நோயினுடைய தாக்கம் இருக்கிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று அந்த கிரகத்தினுடைய மற்ற கிரகத்தினுடைய தொடர்பு, அதாவது பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை, இது போன்ற தொடர்புகள் நோயினுடைய தன்மையை நிலைநிறுத்துகிறது அல்லது நிர்ணயிக்கிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தொடர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் அல்லது சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அது அதிக பாகை பெற்ற கிரகம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அதை அந்த கிரகம் அதிக பாகை பெற்ற கிரகம் அடுத்து எந்த கிரகத்தை அந்த ராசி கட்டத்துக்குள் இருக்கிறதோ அந்த பாகை சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நட்பு, ஆட்சி, உச்சம், அஸ்தங்கம் போன்ற நிலைகள் சார்ந்த விஷயத்திலேயே நோய்களினுடைய தன்மையினுடைய ஏற்ற இறக்கம் நடைமுறையில் அந்நோயினுடைய தன்மையை அடையாளம் பார்க்க ஏதுவாக அமைகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் தரும் நோயை அதனுடைய தசாபுத்தி காலங்களில் தங்கு தடையின்றி தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோ லக்னத்துக்கு உரிய கிரகமோ வலுவாக இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட சுப கிரகங்களினுடைய சேர்க்கை, அதாவது இயற்கை சுபர், பாவச்சுபர் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தனக்கு நட்பு கிரகமான, எடுத்துக்காட்டு சூரியன், செவ்வாய், குரு ஒன்றுக்கொன்று சேர்ந்திருக்கும் பொழுது புதன் எந்த வலுவான நிலையில் இருந்தாலும் இந்த 3 கிரகத்தை மீறி அவர்கள் செயல்படுத்தி விட முடியாது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி தனக்கு லக்னாதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 1, 4, 7, 10 தொடர்பு லக்னாதிபதிக்கு அமைய அல்லது லக்னத்துக்கு அமைய 1, 5, 9 தொடர்பு அல்லது 1, 5, 9 சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் தன்னுடைய வலுவை செயல்படுத்த விடாமல் இது தடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருந்து 1, 8 எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள்வோம். 1, 8 பரிவர்த்தனை இருந்து 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து இருந்து 6, 8, 12 தொடர்பு பெறும் பட்சத்தில் 6ஆம் இடத்துக்குரியன் வலுப்பெறும் பொழுது நோய்கள் பலமான பாதிப்பு இருக்கிறது அல்லது வாழ்நாள் முழுவதும் உடலோடு பயணிக்கிற நோய்களை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு நின்ற வீட்டிற்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகம் இருந்து அந்த பாவக்கிரகத்தினுடைய தசாபுத்தியில் 6க்குரியவன் வலுவாக இருந்து 6ஆம் இடத்துக்காரனுடைய புத்தியோ அந்தரமோ நடக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் இயல்பாகவே நோய் வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறார். அதாவது நல்ல சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை, நல்ல தண்ணீர், அதே சமயத்தில் நல்ல சுவாசம், இந்த 3லேயும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கோட்டை விடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகி நோய் ஈஸியாக அல்லது சுலபமாக தொற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தந்து விடுகிறது.
இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய தகுதிக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அல்லது நோயினுடைய கால அளவு என்று அந்த காலத்திலேயே நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். சூரியனால் ஏற்படக்கூடிய நோய் என்று பார்க்கும் பொழுது 6 மாதம் வரை நீடிக்கிறது. இது தொற்று நோய்கள் அதிகமாக சூரியன் மூலமாக வருகிறது, அல்லது வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சூரியன் மூலமாக வருகிறது. இது இந்த நோய் வந்தவுடன் காய்ச்சல், வெப்பம், கட்டிகள் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்டது மற்றும் ஆன்மா சம்பந்தப்பட்டது மற்றும் உடலில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்திகள் கொண்ட மஜ்ஜை, மூளை, இதயம் சம்பந்தப்பட்டது. இந்த நோய்கள் வரும்பொழுது மெதுவாக வருவதை போல் உணர முடியும். ஆனால் இந்த நோயினுடைய தாக்கம் பூரணத்துவம் பெறுவதற்கு 6 மாதம் காலம் வரை இழுத்து விடுகிறது. அதே சமயத்தில் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நோய் அல்லது சந்திரனுடைய தாக்கம் கொண்ட நோய்கள் அடுத்த சில மணி நேரங்கள், அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது சரியாகி விடுவது அல்லது சரியாவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடும். செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரத்தில் பாதிப்பை குறைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது புதன் என்று பார்க்கும் பொழுது 60 நாள் வரை இதனுடைய தாக்கம் இருக்கிறது. இது நரம்பியல் சம்பந்தப்பட்டது, ஸ்கின் சம்பந்தப்பட்டது மற்றும் புத்திசாலியின் சம்பந்தப்பட்டது அல்லது மனநோய் சம்பந்தப்பட்டது. இந்த நோய்கள் பூரணமாக அல்லது நிவர்த்தி ஆவதற்கு அல்லது பூரண நலத்துவம் பெறுவதற்கு 2 மாதங்கள் வரை எடுத்துக்கிறது. அடுத்து சுக்கிரன் என்ற கிரகம் 15 நாட்கள் வரை எடுத்துக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. குரு என்று பார்க்கும் பொழுது 1 மாதம் வரை எடுத்துக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது சனி என்பது 1 வருடம் வரை அந்த நோய் வந்த காலத்திலிருந்து 1 வருடம் வரை அந்த நோயினுடைய தாக்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் உள்ள நோயை அடையாளம் காட்டக்கூடிய காரணிகள் என்று பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் எத்தகையான நோய் அல்லது அந்த நோயினுடைய தன்மை என்ன காட்டுகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்து அதிபதி அந்த நோயினுடைய வீரியம் சார்ந்தது, அதனுடைய பாதிப்புகள் சார்ந்ததை அடையாளம் காட்டுகிறது. அடுத்தது 6ஆம் இடம் மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி நின்ற இடமும் அதோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறது. அதாவது 6வது இடத்துக்கு 3, 6, 8, 12இல் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் அமரும் பொழுது இந்த 6ஆம் இடத்துக்கு வலு குறைந்து விடுகிறது. ஆனால் சில நேரத்தில் 3ஆம் இடத்துக்குரிய அமைப்பு 6ஆம் அதிபதிக்கு அல்லது 6ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானமாக அமைந்து அது யோகத்தை தந்து அந்த நோயினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்து நின்ற கிரகம் நோயினுடைய தாக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுகிறது. 6ஆம் பாவக அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம், எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குரிய கிரகம் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி அந்தரம் வரும் காலத்தில் நோயினுடைய தாக்கம் பன்மடங்கு வீரியம் அதிகமாகி பாதிப்பை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 6ஆம் பாவ புள்ளியின் நட்சத்திர அதிபதி நின்ற இடம், அதாவது 6ஆம் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு மத்திய புள்ளி என்று இருக்கிறது அல்லவா, அந்த 6ஆம் பாவ புள்ளியினுடைய மத்திய புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அல்லவா, அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதியினுடைய நிலைமையும் 6ஆம் இட பாவ புள்ளியினுடைய நட்சத்திரத்தின் அதிபதி 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு நட்பு கிரகமாகவோ பகை கிரகமாகவோ அல்லது சமக்கிரகமாகவோ அமையும் அல்லவா. நட்பு கிரகமாக அமையும் பட்சத்தில் நோய் அதிகமாகிறது, பகை கிரகமாக அமையும் பட்சத்தில் நோய் பாதிப்பு குறைகிறது, சமக்கிரகமாக அதிகம் பட்சத்தில் அது பெரிய தொந்தரவையும் செய்வதில்லை, உதவியும் செய்வதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் இடத்திற்கு 6, 8, 12க்குரிய கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுப்பெற்று அல்லது 6ஆம் பாவம் வலு குறைந்து நோயிலிருந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்பு அல்லது நலம் பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணிவிடுகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சந்திரன் புதன் சேர்க்கும் பொழுது மனம் சார்ந்த விஷயமே அவர்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அப்படி இல்லாவிட்டால் சரி என்ன ஆய்விடும் பார்ப்போம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வலுவாக செயல்பட அவர்களுடைய உத்வேகத்தை தந்துவிடுவதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
அதே சமயத்தில் 6ஆம் இடத்துக்கு உரிய பாவம் எதுவோ அது காலபுருஷனுக்கு எந்த பாவமோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது. குறிப்பாக துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். ஆக 6ஆம் இடத்துக்குரிய வயிறும் கீழ்வயிறும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான பாதமும் இரண்டும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே சரி வருகிறது என்பது நிறைய சந்திக்க முடிகிறது. அதே சமயத்தில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு எதிரான உணவுகளை சாப்பிட்டு வரும் பொழுது பலமான பாதிப்பை நோய் ஸ்தானம் பெறுகிறது. அதாவது நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்திலிருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் எந்த ஒரு கிரகம் அந்த கோட்சாரத்தில் அதனுடைய காலத்தை கோட்சாரத்தில் 6ஆம் இடத்தையோ அல்லது 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தையோ தொடுகிறதோ அந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்திலிருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அதனுடைய நட்பு கிரகமோ அதனுடைய 3-11க்குரிய ஸ்தானத்துக்குரிய கிரகமோ 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தை கடக்கும் பொழுது, அதாவது கோச்சாரத்தில் தொடும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் நோயினுடைய தாக்கம் பன்மடங்கு வீரியம் பெறுகிறது, பலமான பாதிப்பை சந்திக்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்காரனுடைய புத்தியோ தசாபுத்தியோ அல்லது ஒன்றுக்குரிய லக்கணாதிபதியினுடைய தசாபுத்தியோ, அதாவது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவத்திற்கு 6-8க்குரியவர்களுடைய தசாபுத்தி, அதே சமயத்தில் 12 அதாவது 5ஆம் இடத்துக்காரனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது இந்த லக்கணத்துக்கு 11-1 லக்கணத்துக்கு 5க்குரிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று இருக்கும் பட்சத்தில் அது பலமான பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக அமைந்து விடுவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு 1-5-9 3-11 அந்த பாவத்திற்கு தூபம் போட்டு அந்த பாவத்தை வளர்க்க ஏற்பாடு செய்கிறது. ஆக லக்கணத்தில் 6ஆம் இடத்தை லக்கணமாக வைத்துக்கொண்டால் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடமும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடமும் இந்த நோயினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தவோ அல்லது நோயினுடைய வீரியத்தை அதிகப்படுத்தவோ அல்லது கடனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தவோ அல்லது எதிரியினுடைய சக்தியை அதிகப்படுத்தவோ உறுதுணையாக இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. காலப்போக்கில் எந்த வீடு 6ஆம் இடமாக இருந்தால் நோய் என்பதும், எந்த வீடு 6ஆம் இடமாக இருந்தால் கடன் என்பதும், எந்த வீடு 6ஆம் இடமாக இருந்தால் எதிரி என்றும் காலப்போக்கில் வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.